ஹலோ எவ்ரி ஒன். ஸோ வெல்கம் பேக் டு அப்ரைட். ஸோ அப்ரைட்டுடைய நீங்கள் டெராஷ் செஷனுக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் வெரிஃபை பண்ணிக்கொள்கிறேன் என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா அப்படின்னு சொல்லி செக்கில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம செஷனை கண்டினியூ பண்ணிடலாம். பிகாஸ் மிடில் ஆஃப் த செஷனில் ஆடியோ விலங்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அது தெரியாது இல்லையா? ஸோ அதனால் செட்டில் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, கிளியர் கிளியர் கிளியர். ஓகே 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 சரி. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன் ஆடியோ எல்லாருக்குமே. ஓகே, மேபி உங்களோட சைடில் வந்து கிளியர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிம்பிளாக வந்து உங்களோட ஆடியோ உங்களோட சைடு ஆடியோ சிஸ்டத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து ஹரிஸ் வந்து சொல்லிக்காரு பெர்ஃபெக்ட் சார் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அப்படியே ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீட்டெயிலாக இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் டெராஸை பற்றி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய அவ்வளோ விஷயங்களையும் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஸ்க்ரீனும் ஷேர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களால் ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் டெராஸுடைய ஒரு கோ கான்செப்ட். ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் தான் டெராஸோட ஒரு ஃபங்க்ஷன். சரி, காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ஒன்றும் இருக்கும். ரைட், காமர்ஸ் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ஒன்று இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா ஒன்று இருக்கலாம். காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? காமர்ஸ்னால் என்ன செட்டில் சொல்கிறீங்களா? ஸோ நான் ரீட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு நினைக்கிறீங்க? ஓகே, காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆன்லைனில் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர் போட்டிருக்கிறாரு. குவைட் நைஸ். அதே மாதிரி காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது நோ ஐடியா அப்படின்னு சொல்லி ஹரிஷ் பிரதர் சொல்லிக்கிறாரு. ஓகே, தட்ஸ் ஃபைன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். பட் மோர் ஓவர் இந்த செஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்குவீங்க காமர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறத. சரி, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்க முடியும் வாட் இஸ் த காமர்ஸ் அப்படின்னு சொல்கிற கேள்விக்கு ஒரு டெஃபினிஷன் நீங்கள் கூகுளில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லும். ஸோ இங்கிலீஷில் இருக்குது, மேபி நிறைய பீப்புளுக்கு விளங்காது. ஸோ பேசிக்காக சொல்கிறேன், காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆன்லைன் பேஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சேல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதை தான் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம், என்னோட கையில் வந்து ஒரு வாட்ச் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வாட்ச் ஒன்று இருக்குது. ஸோ இந்த வாட்சை வந்துட்டு நான் வந்து ரீட்டைலில் ஒரு ஷாப்பில் வச்சு சேல்ஸ் பண்ணுறேன். இது காமர்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் ப்ராடக்டை சேல் பண்ணுறேன், ஒரு கடையில் வச்சு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது காமர்ஸ் கிடையாது. இதே வாட்சை நான் இன்டர்நெட்டில் நம்ம போடுறோம் அப்படின்னு வைங்களேன். இன்டர்நெட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதில் வேணாலும் போடலாம். லைக் நம்ம ஓன் வெப்சைட் வச்சு சேல்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் போட்டு சேல் பண்ணலாம், ஓஎல்எக்ஸ்லையோ இல்லை எக்மன்லையோ நமக்கு பிடிச்ச ஒரு மார்க்கெட் பிளேஸில் வந்துட்டு இதை போட்டு சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதைத்தான் சொல்லுவாங்க காமர்ஸ் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போது காமர்ஸில் சேல் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நான் வாங்குறதுக்கு முன்னாடியே சேல்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் என் கையில் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ராடக்ட்டுடைய பிக்சர் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன்னா, இது ஒலிவ்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு பிராண்ட் வாட்ச், மெக்கானிக்கல் வாட்ச். ஸோ இந்த வாட்சோட பேரை நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா எக்கச்சக்கமான பிக்சர்ஸ் வரும். ஸோ அதில் வந்து நான் என்ன செய்யலாம், இதில் ப்ராடக்ட்டை வந்து நான் இன்டர்நெட்டில் போடலாம். யார் அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறமா நான் அந்த காசை வச்சு நானே காசை வச்சு அந்த பொருளை வாங்கி அதுக்கப்புறமா சென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். உங்களுக்கு இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிற விஷயமே தேவையில்லை. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் லெவலுக்கு உங்களால் அதிகமான சேல்ஸ் பண்ண முடியும் இன்வென்ட்ரியே இல்லாமல். ஸோ இதுதான் காமர்ஸில் பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஃபண்டமெண்டலான ஒரு கான்செப்ட். சரி, இதை பண்ணுறதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓகே, யூசுப் பிரதர் கேட்டிருக்காரு ப்ராடக்ட் ஸ்டாக் இருந்தா சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ இதில் வந்து பேசிக்காக வந்து ப்ராடக்ட் ஸ்டாக் தேவையில்லை. அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ராடக்ட் ஸ்டாக்கே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பிக்சர் மட்டும் இருந்தால் போதும். இல்லை நீங்கள் ஒரு ஷாப் ஓனராக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு ஹோம் குட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டிலேருந்து நீங்கள் மெஹந்தி ஐட்டம்ஸ், அதே மாதிரி வீட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. ஸோ வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பொருள் இருக்குன்னா பிரச்சனை கிடையாது. பட் ஆஸ் அ பிகினராக நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்கி ஸ்டாக் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக அதில் பிக்சர்ஸை வச்சு சேல்ஸ் போனதுக்கப்புறமா வாங்கி அந்த விஷயங்களை பண்ணலாம். சரி, இது இவ்வளோத்தையும் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் தேவை, என்ன தெரியணும் எனக்குன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயங்கள் இருந்தால் போதும். ஒன்று இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட லைவ்ல கிளாஸில் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட பிசியோ இல்லை லேப்டாப்போ மொபைலோ ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் சிறந்தது. ஸோ மொபைலில் கூட இதை நீங்கள் பண்ண முடியும். அதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம். நீங்கள் உங்கள்கிட்ட பிசி இல்லை லேப்டாப் தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இதை நம்ம பண்ண முடியும். மொபைல்லேயே நீங்கள் பண்ணலாம். சரி, டெராஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு காமர்ஸ் வெப்சைட். ஸ்ரீலங்காவில் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது,
பங்களாதேஷ்ல இருக்குது, பாகிஸ்தான்ல இருக்குது, மியான்மர்ல இருக்குது, நேபாள்ல இருக்குது. ஸோ மொத்தமா வந்து 5 நாடுல இருக்குது. மேபி இவங்க இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆவாங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை ஒன்று இருக்கு. டெராஸ் அப்படின்னு சொல்றது அலிபாபாவுடைய அலிஎக்ஸ்பிரஸ் உடைய பேரண்ட் கம்பெனிக்கு கீழ தான் வருது. ஸோ டைரக்ட்டா வந்து அலிஎக்ஸ்பிரஸ் கிளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். ஆ மு முபாரக் பிரதர் கேட்டிருக்காரு, இந்தியால இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்க. இது வந்து ஒரு லோக்கல் பிளாட்ஃபார்ம். லோக்கல் பிளாட்ஃபார்ம்னு சொன்னா, இப்ப எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இந்தியாவுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ரைட்? அந்த பிளாட்ஃபார்ம்ல ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க சேல்ஸ் பண்ணலாமான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் வந்து அந்த மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் அந்த நாட்டுக்குள்ள இருக்குது. ஸோ இது ரீஜனலா நீங்க ஸ்ரீலங்காவுக்குள்ள இருந்தாலோ, இல்ல நீங்க நேபாள்ல இருந்தாலோ, இல்ல மியான்மர்ல இருந்தாலோ, இல்ல பாகிஸ்தான்ல இருந்தாலோ, இல்ல பங்களாதேஷ்ல இருந்தாலோ தான் நீங்க பண்ண முடியும். அதர்வைஸ் வந்துட்டு நீங்க வேற எங்கேயாவது இருந்தீங்கன்னா, உங்களால பண்ண முடியாது. ஸோ இது சவுத் ஏசியாவோட இ-காமர்ஸ் லீடர் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க டெராஸ். ஓகே. ஸோ இப்போ டெராஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க படிப்பிக்கிறோம்? இப்போ டெராஸ்ன்னு சொல்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். டெராஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லி. இதுல நாங்க என்னென்னலாம் படிப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றத சொல்லிடுறேன். வாட் இஸ் இ-காமர்ஸ்? இ-காமர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றத படிச்சிருவோம். பையர் ஃபீ என்ன? செல்லர் ஃபீ என்ன? அதாவது நீங்க பையர் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எவ்வளோ அவங்க சார்ஜ் பண்ணாங்க? இப்ப நீங்க ஒரு பொருள டெராஸ்ல வாங்குறீங்கன்னா, நீங்க பார்க்க முடியும். ஷிப்பிங் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு சர்வீஸ் ஃபீ எடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபீ எவ்வளவு? அதேமாதிரி செல்லர் ஃபீ. இப்போ நம்ம ஒரு பொருள இப்ப இத வித்துட்டோம் அப்படின்னா, ரூ. 1000க்கு விக்கிறோம்னா, அந்த ரூ. 1000 நமக்கு கிடைக்க போறது கிடையாது. இதுல ஷிப்பிங் காஸ்ட்ன்னு சொல்லி ஒரு பெக்கிங் காஸ்ட் போகுது. டெராஸுக்குரிய கமிஷன் நம்ம குடுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்ப நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி செல்லிங் ப்ராடக்ட் அனலைஸ். எப்படி ஒரு ப்ராடக்ட்ட செல் பண்ணது முன்னாடி நம்ம அனலைஸ் பண்றது. இப்ப இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, மார்க்கெட்ல இதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது? எப்படி சேல்ஸ் பண்றாங்க? பிரைசிங் ஸ்ட்ரக்சர் எப்படி வச்சிருக்காங்க? இப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ இந்த மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு சொல்றதையெல்லாம் சொல்லி தந்துருவோம். அதே மாதிரி செல்லர் அக்கவுண்ட் கிரியேஷன் செட்டப். ஒரு அக்கவுண்ட்ட பிகினிங்ல இருந்து அட்வான்ஸ் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எப்படி செட்டப் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்றத சொல்லி தந்துருவோம். அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேஷன். ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இது. எக்ஸாம்பிள் சொல்லுவோம். சம் ஆஃப் த ப்ராடக்ட் டெராஸ்ல வந்து கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 20% வரையும் போகும். அதாவது ஒரு ரூ. 1000 நீங்க ஒரு ப்ராடக்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, ரூ. 200 வரையும் அவங்களுக்கு குடுக்குறதுக்கான ஏற்பாடும் வரலாம். அப்ப நீங்க சொல்லுங்க, ரூ. 800 ஒரு பொருள வாங்கி ஒரு ரூ. 200 ப்ராஃபிட் வச்சு ரூ. 1000 நீங்க விக்கிறீங்க அப்படின்னா, இ இ அங்க நீங்க வச்சிருந்த அந்த ப்ராஃபிட்லயே அந்த ரூ. 200 டெராஸ் எடுத்துரும். அப்போ உங்களோட கையில எதுவுமே இல்ல. அப்ப இதுல என்ன பிரச்சனை? நீங்க ப்ராஃபிட் மார்ஜின் கால்குலேஷன் பண்ணணும். இது எப்படி கால்குலேட் பண்றது? அவங்க எவ்வளவு கமிஷன் எடுப்பாங்க? இந்த விஷயங்கள்லாம் நாங்க உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி தந்துருவோம். அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கணுமோ அந்த ப்ராஃபிட்ட டெராஸ்ல கமிஷன் போக நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களால அந்த ப்ராஃபிட்ட எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி லிஸ்டிங் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். லிஸ்டிங் அப்படின்னு சொல்றது மேபி உங்களுக்கு ஃபெமிலியர் இல்லாத வேர்டா இருக்கலாம். அதாவது நீங்க அந்த ப்ராடக்ட்ட போஸ்ட் பண்றீங்க இல்லையா? அததான் சொல்லுவாங்க லிஸ்டிங் அப்படின்னு சொல்லி. பெருசாலாம் கன்ஃப்யூஷன் ஆக தேவையில்ல. ரைட்? அதே மாதிரி பெக்கிங் அண்ட் ஷிப் தி ப்ராடக்ட். எப்படி நீங்க ஒரு ப்ராடக்ட்ட பெக் பண்ணணும், ஷிப் பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயம். அதே மாதிரி எப்படி நீங்க ஏர்ன் பண்ண காச ஃபைனல் ஸ்டெப் ரைட்? எப்படி நீங்க ஏர்ன் பண்ண காச உங்களோட பேங்குக்கு எடுக்கிறது. அதே மாதிரி ஆர்டர் மேனேஜ்மென்ட் அண்ட் எப்படி ஒரு ஆர்டர் வந்துட்டு அப்படின்னு சொன்னா, அந்த ஃபுல்ஃபில்மென்ட் எப்படி பண்றீங்க? ஒரு ஆர்டர ட்ராக்கிங் அப்டேட் நம்பர் போடுறதா இருக்கட்டும், மத்த விஷயங்கள் பண்றதா இருக்கலாம். எல்லாமே வந்துட்டு அதுல நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றத சொல்லி தந்துருவோம். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். எப்படி நீங்க ஒரு கஸ்டமர் சர்வீஸ கரெக்ட்டா, ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்றதையும் நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்றது இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வித்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சம் ஆஃப் த கிளையன்ட் செட் பண்றாங்க, இல்ல பேட் ரிவ்யூஸ் குடுக்காங்கன்னா, எப்படி நீங்க அத ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்றதையும் சொல்லி தந்துருவோம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் டெராஸ்ல எப்படி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரமோஷன் பண்றது அப்படின்னு சொல்றத சொல்லி தந்துருவோம். அதே மாதிரி எப்படி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட் அனலைஸ் எல்லாமே வந்து பண்றது அப்படின்னு சொல்றதையும் ஃபுல் இன் டெப்த்தா இந்த கோர்ஸ்ல ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். ஓகே, இதுல சரண்யா வந்து கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் ஐடியா இல்லாட்டி என்ன சார் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அது அவங்க கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன ப்ராடக்ட்ட சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படின்னா, நீங்க என்ன ப்ராடக்ட்ட சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற ஐடியாவ நீங்க தருவீங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் நம்ம தருவோம். நாங்க ஈவன் ரெக்கமெண்ட் கூட பண்ணுவோம். இந்த ஃபீல்ட்ல இன்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரெண்டிங்ல இருக்குது. இந்த ப்ராடக்ட்ட நீங்க எடுத்து சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. எப்படி நாங்க ஒரு ப்ராடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்றோமோ, அதே மாதிரி நீங்க எப்படி செல்ஃபா ஒரு ப்ராடக்ட்ட ஃபைண்ட் பண்றது, எப்படி நீங்க சேல் பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்றதையும் சொல்லி தருவோம். ஸோ உங்களுக்கு கவலையே தேவையில்ல. ஏ டூ இசட் ஒரு ப்ராடக்ட் செலக்டிங்ல எவ்ரிதிங் வந்து சொல்லி தந்துருவோம். ஸோ நீங்க அத வச்சே தாராளமா பண்ணிக்கொள்ள முடியும். இதெல்லாம் கரெக்ட்டு. டெராஸுக்கு நம்ம ஒரு தடவ போய் பார்த்துடலாமா? எவ்வளவுக்கு பண்றாங்க? என்ன பண்றாங்க? எவ்வளவு இன்கம் எடுக்குறாங்க? ஸோ இவ்வளவு சொல்றோமே, அந்த பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்றத நம்ம பார்ப்போம். ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிறேன், டெராஸுக்கு வந்து போய்க்கொள்றேன். ஓகே. ஸோ இப்ப நான் ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ஸோ யூ கேன் சீ இட். ஸோ ஸ்க்ரீன் விளங்குதா அப்படின்னு சொல்லிடுங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டா? ரைட். ஸ்க்ரீன் ஷேர்ட். இன்னைக்கு சாட்ல சொல்றீங்களா?
எல்லாருக்கும் விசிபிளானோ? ஓகே. வாய்ஸ் ஸ்டக் ஆகுதுன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. மேபி உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்ல பிரச்சனை இருக்கலாம். பிகாஸ் நான் வந்து ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மத்தவங்களுக்கு எல்லாரும் கிளியரா? கொஞ்சம் சொல்றீங்களா? என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா அப்படின்னு? கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட வாய்ஸ் கிளியரா? ஓகே, கிளியர். ஸோ அப்போ அவங்களுக்கு தான் சரண்யாக்கு தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகிருக்குது. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என் ஸ்க்ரீன் விளங்குது ஏன்னா ஸ்க்ரீன் ஷேர் ஆகிட்டு தானே? ஸ்க்ரீன் ஓகே ரைட்? யா. ஓகே. யமினி சொல்லிட்டாங்க கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டராஸ்ல வந்து நாம சர்ச் பண்ண போறோம். ஒரு ப்ராடக்ட் உண்டு. என்னத சர்ச் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டத்த எடுத்துக்கலாம். எஸ்டி கார்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். எஸ்டி கார்டு அப்படின்னு போட்டேன்னா, இப்போ பாருங்க, இது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்ற இடத்துலேருந்து பண்றாங்க. 216 ஐட்டம் சோல்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வெஸ்டர்ன்லேருந்து சேல்ஸ் பண்றாங்க. 860 876 ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. இது ஓவர்சீஸ்ன்னு காட்டுது. அப்ப டெராஸ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் இல்ல. ஸ்ரீலங்காவுக்குள்ள மட்டும் தான் பண்றது. டெராஸ் டெல்கி ஸ்ரீலங்காவுக்கு உரிய பிளாட்ஃபார்ம். பட் எப்படி இந்த ஓவர்சீஸ் அப்படின்னு சொல்லி காட்டுதுன்னா, டெராஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா, சைனாவுல இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு சர்டன் பீப்பிளுக்கு வந்து பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. டெராஸுக்குள்ள லோக்கலா வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அலிஎக்ஸ்பிரஸ்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சைனா பையர்ஸுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணி குடுத்துருக்கு. மத்தபடி யாருக்குமே இல்ல. ரைட்? அதே மாரி சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அதே மாதிரி இங்க பாருங்க ஓவர்சீஸ் காட்டுது. ஓவர்சீஸ்ன்னு சொன்னா வெளியில இருந்து. இந்த ஓவர்சீஸ்ன்னு வந்தா பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, ஓடஸ பாருங்க. அவங்க தான் அதிகமான ஓடஸ் எடுத்திருப்பாங்க. இதுல பாருங்க 1100 ஓடஸ் எடுத்திருக்காங்க. மத்தவங்களதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்குது. இவங்கலாம் 1100. இப்ப இதுல வெஸ்டர்ன்ல இருந்து ஒருத்தவங்க வித்திருக்காங்க. வேற லெவல்ல வித்து தள்ளியிருக்காரு ப்ரோ. எவ்வளவுக்கு வித்தீங்கன்னா 13,000 ப்ராடக்ட்ஸ் வித்திருக்காரு. 13,000 ப்ராடக்ட்ஸ்ன்னு சொன்னா, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 13,00,000 ரூபாய்க்கு. ரைட்? 1.3 மில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த எஸ்டி கார்ட மட்டும். இவரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள போடுறேன். போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம். வேற என்ன ப்ராடக்ட் எல்லாம் அவர் விக்கிறாரு அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். ரைட்? இந்த 13,00,000த்துல சொல்லுமே, அவர் 10% ப்ராஃபிட் ரேஷியோ வச்சா கூட, அவருக்கு 1,30,30,000 மினிமம் நான் சொல்றேன். மினிமம் வந்துட்டு 1,33,000 அவருக்கு சாதாரணமா கிடைக்கும். சரி. இப்ப இதுதான் அவருடைய ஸ்டோர். கோ டூ த ஸ்டோர வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க பார்க்க முடியும். ஒரு செல்லர் ரேட்டிங் வந்துட்டு 96%ல இருக்குது. ப்ராடக்ட்ஸ கிளிக் பண்ணோம்னா, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றத பார்க்க முடியும். இதுல பெஸ்ட் மேட்ச்ல இருந்து பிரைஸ வந்து ஃபில்டர் பண்ணியும் பார்க்க முடியும். நான் பெஸ்ட் மேட்ச்லயே வச்சுக்கிறேன். பிரச்சனை கிடையாது. ஸோ இதில பாருங்க, இது 4000க்கு மேல ரவுட்டர்ஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்றாரு. ரவுட்டர்ஸ்டு பவர் பேங்க்குக்கு போற கேபிள். 35,000 கேபிள் வித்திருக்காரு. 35,000 குவான்டிட்டி. இப்ப யோசிச்சு பாருங்க. இந்த 35,000 ஒரு கேபிள நீங்க விக்கிறதா இருந்தா, ஒரு ஷாப்ல 35,000 லைஃப் டைம்ல வித்திருப்பாங்களா? இதே மாதிரி கேபிள? சான்ஸே இல்ல. ஏன்னா, அந்த ஊர்ல இருக்கிற அவ்வளோ பேர் வாங்கினா தான் இந்த கவுண்ட் வரும். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தேவைப்படுறது இல்லையே. பட் இதுல என்ன விஷயம்னா, நீங்க ஆன்லைன்ல வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த கண்ட்ரியே உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ். ஸோ அதனால வந்து நீங்க பயப்படவே தேவையில்ல. வித்து போயிட்டே இருக்கிறது தான். ரைட்? அப்ப கஸ்டமர் பேஸ் அப்படின்னு சொல்றது இங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சுவரா சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. 100% சேல்ஸ் பண்ணலாம். ரைட்? ஏன்னா இப்ப நீங்க இதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள். நான் வந்து உங்களோட சேர்ந்து நானே எக்ஸ்ப்ளோர் பண்றேன். இப்ப தான் இவர் ஸ்டோரே நான் பார்த்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். உங்களோட செல்ஃப் அனலைஸ் வந்து பண்ண முடியும். அப்ப இந்தியால இருந்து சேல்ஸ் பண்ண அப்ரூவல் எடுக்க இயலாதா அப்படின்னு கேட்டீங்க. இல்ல. இந்தியால இருந்து பண்ண முடியாது. இந்தியாவுக்குள்ள நீங்க பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி மீஸோ, ஃபிளிப்கார்ட் அதே மாதிரி அமேசான் அப்படின்னு சொல்ற அந்த பிளாட்ஃபார்மே யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு நம்ம டெராஸ பத்தி மட்டும் பேசுவோம். ரைட்? சரி. இப்ப இதுல பார்க்க முடியும். இது 8,900 ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9,000 ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றது குவான்டிட்டி. ரைட்? அவங்களோட இன்கம் இல்ல. குவான்டிட்டி. குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சேல் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ல இருக்காங்க. ஸோ இப்ப இவங்களோட ஐடியாவ எடுத்து நாம என்ன செய்யலாம்? இதே மாதிரி எங்க சீப்பா வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றத கண்டுபிடிச்சு நம்ம இந்த விஷயங்கள் பண்ணலாம். இது கிளாஸ்லயே நாங்க சொல்லி தருவோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கலாம் நீங்க சீப்பா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த இடத்துல நீங்க அனலைஸ் பண்ணி எடுத்துக்குவீங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். சரி. இப்ப இதுல வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஒரு டீ ஷர்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஒரு டீ ஷர்ட் கடை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு டீ ஷர்ட்ட உங்களால
இந்த ஒரு குவான்டிட்டி எடுத்துக்கோமே, மூஸ்டு பிராண்டில் வந்து 121 சேல் பண்ணிக்கிறாங்க இந்த ஒரு டிஷர்ட்டை மட்டும். ஸோ இந்த இது பாருங்களேன், இதை 4500 பேர் வாங்கியிருக்காங்க. 4500 பேர், 4500 பண்ணுறதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஷொப்பாக இருக்கணும். பட் ஆன்லைன் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம், இந்த பிக்சர் மட்டும், இப்போ இந்த பிக்சர் கூட உங்கள்கிட்ட ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் போதும். இதை டவுன் பண்ணிட்டு நீங்கள் செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் காசை கொடுத்து வாங்கி அதுக்கப்புறமா சென்ட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட்டுங்க. எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதில் தேவையே கிடையாது. நீங்கள் அந்த ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க, போட்டீங்க. ஸோ இப்படி 1 2 இல்லைங்க, டெராஸை பொறுத்த வரையில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஹோம்மேட்ஸ் குட்ஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது, நீங்கள் எதை விற்பீங்கன்னு சொல்லுங்கள் சேட்டில், நம்ம அதையும் சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஹோம் குட்ஸ் குட்ஸ் ஓகே, ஹோம் குட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சரி, அதில் ஹோம் குட்ஸில் நம்ம எதிர்பார்த்த கேட்டகரி வரல. ஸோ அதை விட்டுருவோம். மெஹந்தின்னு போடுறேன். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருந்து மெஹந்தி வந்து அரைச்சி பிராண்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால பெரிய ஒரு வைடர் ஆடியன்ஸுக்கு போக முடியாது. ஸோ இப்போ நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா வைடர் ஆடியன்ஸுக்கு போகலாம். இதில் பாருங்கள், 154 பேருக்கு இவங்க விற்றுருக்காங்க 374 ரூபாய்க்கு. இதில் பக்கெட் பண்ணி 794 ரூபாய்க்கு 106 பேருக்கு விற்றுருக்காங்க. இந்த மாதிரி மெஹந்தி கோன்ஸ் இப்படி ஹோம் குட்ஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் பிராண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் பண்ணலாம். ஸோ மற்றவங்க சொல்லியிருக்காங்க ஆடியோ கேபிள் பண்ணலாமா, டேட்டா கேபிள்ஸ் பண்ணலாமா, பவுடர்ஸ் சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. சரி, நான் வந்து கேபிள்ஸை வந்து காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபோன் கடை ஒன்று வச்சுருக்கீங்கன்னா கேபிள்ஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். கேபிள் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஒவ்வொரு டைப் ஆஃப் கேபிள்ஸ் வருது. ஸோ இதில் நிறைய கேபிள்ஸில் வந்துட்டு நம்ம செக் பண்ண முடியும். இப்போ இந்த கேபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்பெசிஃபிக்காக போட்டோம்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கேபிள்ஸ் வருது. யூஎஸ்பி அப்படின்னு போடுறேன், இல்லாட்டி சி டைப் அப்படின்னு போடுறேன். சி டைப் கேபிள் வந்துட்டு இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாத்துலேயும் சி டைப் தான் வருது. ஸோ இப்போ இதில் பார்க்க முடியும் 448 வந்துட்டு சேல்ஸ் ஆகிருக்குது. இங்கே வந்து 8000 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. 8000 சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா சேல்ஸ் வந்துட்டு இந்த கேபிளை மட்டும் விற்று பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 6000 இப்படின்னு சொல்லி எவ்வளோ ப்ராடக்ட் வேணாலும் விற்கலாங்க. ஸோ இது ஒரு கடல், நம்ம சொல்லிட்டே போகலாம் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறது உங்களோட கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறத அதுக்கப்புறமா நீங்கள் தான் முடிவெடுக்க போகிறீங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டெராஸ் அப்படின்னு சொல்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். சரி, பேக் டு த ஸ்லைடுக்கு வந்துடலாம். ஸோ நானும் பெருசாக டைம் எடுத்துக்கொள்ள விரும்பலை, ஃபாஸ்ட்டாக நம்ம செஷனையும் முடிக்கணும். ரைட். சரி, இப்போ உங்களுக்கு டெராஸை பற்றி தெரிஞ்சிருக்கும், எப்படி எப்படியெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, எவ்வளோ பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். ஏன் டெராஸில் சேல்ஸ் பண்ணோன்னா 20 மில்லியன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. மோர் தென் 20 மில்லியன் ப்ராடக்ட்ஸ். ரைட், 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ். சாரி, 20 லட்சம் இல்லை, 2 மில்லியன் சொன்னால் 20 லட்சம். ஸோ இது 2 கோடிக்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டெராஸில் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஆக்டிவ் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க என்ன சொன்னால், கஸ்டமர்னு சொன்னால் இத்தனை பேர் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புளுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. 2 மில்லியன் 3 மில்லியனுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 30 லட்சம் கஸ்டமர்ஸை நீங்கள் ஒரு போஸ்ட்டில் ரீச் பண்ணிடலாம். ஒரு போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் போட்டிங்க அப்படின்னா 30 லட்சம் பேர் அதை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் தேவைப்பட்டவங்க மட்டும் இப்போ நான் பார்த்தோம் ஒரு 35,000 பேர் வாங்கியிருக்காங்க. அது 35,000ன்னு சொல்கிறது கூட கம்மி தான், கவுண்ட் வைஸில் பார்க்கல. ஏன்னா அதில் 30 லட்சம் பேரில் வெறும் 30,000 பேர் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஸோ கஸ்டமர் பேஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டிங் கோஸ்ட் இல்லாமல் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் டெராஸுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து கஸ்டமர் பேஸை வந்து இதில் மார்க் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் 3 மில்லியன் கஸ்டமர் பேஸ் இருக்குது. ரைட், அதாவது டெராஸை யூஸ் பண்ணுற கஸ்டமர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து மியான்மரில் வந்துட்டு கவுண்ட் ஆகலை. நமக்கு இன்டர்நெட்டில் தேடும்போது அது கவுண்ட் வந்து கிடைச்சி கொள்ளலை. அதே மாதிரி பாகிஸ்தானில் தான் பெரிய ஒரு கவுண்ட் ஒன்று இருக்குது, 27 மில்லியன்ஸ் வந்து இருக்காங்க. பங்களாதேஷில் 19 மில்லியன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் கூட நம்ம பண்ண முடியும். இதனால தான் இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, எப்படி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறது, எனக்கு கிராஃபிக் டிசைன் எல்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கென்வா அப்படின்னு சொல்கிற டூல் ஒன்று இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இதை பற்றியும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். எப்படி நீங்கள் ஒரு பிக்சரை போடுறதுக்கு முன்னால் டிசைன் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு டிசைனை பண்ணி எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ப்ராடக்ட் ஐடியாவெல்லாம் சொல்லி தருவீங்களா அப்படின்னு. ஸோ அதையும் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். கென்வா பெய்ட் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், கென்வா வந்து பெய்ட் தான்.
பட் நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் ஃப்ரீயாகவும் இருக்குது. இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலும் வாங்கியும் கொள்ளலாம். ஸோ உங்களோட நீடை பொறுத்து. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஃப்ரீ பிளானே இட்ஸ் எனஃப் ஃபார் யூ. நீங்கள் அழகாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஐடியாவில் பாருங்கள் எப்படி ஹவு டு ஃபைண்ட் அ குட் ப்ராடக்ட், ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எது போகுது, ஈஸி ப்ராடக்ட்ஸாக நீங்கள் எதை சர்ச் பண்ண முடியும். அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிற கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. அதை பற்றி நம்ம கிளாஸில் இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ எல்லா வகையான ப்ராடக்ட் ஐடியாஸும் உங்களுக்கு நாம் க்ளீனாக வந்து டீச் பண்ணிடுவோம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது எஸ்இஓ டைட்டில் வந்துட்டு ப்ராடக்ட் எடிட்டிங் வந்து பண்ணுறது, ஏஐ ப்ராடக்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன், அட்ரிபியூஷன், ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டி வரும். இதை கேட்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கலாம், என்னென்ன அப்படின்னு சொல்லி. இதை நம்ம கிளாஸில் இன்னும் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ அதிலேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஸோ இது அவரேஜாக நாங்கள் சேல்ஸ் பண்ண சம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் லிஸ்டிங் போட்டிருக்கோம். சில சேல்ஸ் பண்ணிங்க. ஒரு சேல்ற பெருமதியே பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஒரு ப்ராடக்டாக, ரைட். இதில் ப்ராஃபிட் மார்ஜின் நாங்கள் கிட்டத்தட்ட 50%, அப் டு 50% வந்து ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணோம். ஸோ இப்படியும் உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறோம், என்னென்ன இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இப்போ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்துட்டு என்ன எனக்கு ஃப்ரீ டைமில் நான் படித்துக்கொள்ள இயலுமா அப்படின்னு சொல்லி. இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நாங்கள் ரெக்கார்டிங் கான்செப்டாகவே கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக உங்களோட ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இப்போது அதுக்கு மேலே அதிகமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கம்யூனிட்டி சப்போர்ட் கொடுத்துரும். அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் உங்களோட டவுட்டை போட முடியும். உங்களோட டவுட்டுக்கு இன்ஸ்டன்டான சப்போர்ட்டும் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மேபி இந்த லிங்க் வந்துட்டு அப்டேட் அட்வைஸ் யாராவது ஷேர் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்களே கான்டெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் update.ai அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அதில் பட்டன்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணி அப்டேட் அட்வைசர்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. கோர்ஸோட ஃபீஸ்லேருந்து எவ்வளோ ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர், இன்ஸ்டால்மெண்ட் இருக்குதா, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கோர்ஸ் மட்டும் இல்லை, அப்டேட்டில் நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது, அதுலேருந்து ஐடியா எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இதில் கார்த்திக் வந்து கேட்டிருக்காரு, சார் டராஸில் கமிஷன் ரேட் கேட்டகரியாக மாறி போகுதா, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கும் கமிஷன் வந்துட்டு மாறுதான்னு கேட்டிருக்காரு. ஆஃப்கோர்ஸ் கமிஷன் வந்துட்டு மாறும். அதை வந்து நம்ம கிளாஸில் சொல்லி தருவோம் எப்படி எப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மீனா கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி டராஸ் ஐடி இருக்குது சார், யூஸ் பண்ண இயலுமா, இல்லாட்டி நியூ ஐடி க்ரியேட் பண்ணணுமா? ஸோ ஆல்ரெடி உங்கள்ட்ட ஐடி இருக்குதுன்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி கொள்ள முடியும். அது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. புதுசாக ஒரு ஐடி செய்யணும்னு சொல்லி அவசியம்லாம் கிடையாது. அப்துல் ரஹ்மான் கேட்டிருக்கிறாரு, பேமெண்ட் வர எவ்வளோ நாள் ஆகும் சார் அப்படின்னு சொல்லி. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் சிப்பாகி ஒரு ஹேண்டிலிங் டேஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. சர்டன் டேஸ் வந்துட்டு அதையும் நம்ம கிளாஸுக்குள்ளே பார்ப்போம். இது சம்டைம்ஸ் வந்து வேரியண்ட் ஆகி வரும். அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில டைமில் வேரியன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்டெப்டாக பார்த்துருவோம். பட் மேக்ஸிமம்னு சொல்கிறது 7 days to 14 days உங்களோட காசில், உங்களோட கையில் உங்களோட காசு வந்துடும். அதே மாதிரி விக்னேஷ் வந்து கேட்டிருக்காரு, ஷாப்பிங் ஃபீ வெயிட் பேஸ் கால்குலேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெராஸை பொறுத்த வரையில் வெயிட் பேஸ் கால்குலேஷன் இல்லை. ஷிப்பிங்கில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் பேஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதாவது 100 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு இவ்வளோ சார்ஜ், 150 கிராம்ஸை தாண்டிச்சுன்னா இவ்வளோ சார்ஜ் அப்படின்னு சொல்லி சார்ஜஸ் வந்துட்டு மாறும். பட் டெராஸில் வந்துட்டு அந்த கன்செப்ட் இல்லை. நீங்கள் தாராளமாக வெயிட்டை கன்சிடர் பண்ணாமல் சேல்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆயிஷா வந்து கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் கோர்ஸ் சப்போர்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரியே கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ள முடியும். கோர்ஸ் ஃபீஸ் வந்து கேட்டிருக்கீங்க. கோர்ஸ் ஃபீஸில் லைவ் அப்டேட் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் கிளாஸ் ஆஃபர்ஸும் சம்டைம்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அப்ரைட் அட்வைசஸை கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சிம்பிளாக upbrite.ai அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். நோ டவுட்னு போட்டிங்க. கிளியர் சார் போட்டிருக்கீங்க. சத்யா கிளியர் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கிளாஸில் தந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி upbrite.ai அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து எடுத்துக்கொள்ள முடியும். இல்லாட்டி இந்த வீடியோ கூடிய லிங்க்ஸை வந்துட்டு இந்த கிளாஸுடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்ரைட் ஏஜென்சி யாராவது. ஸோ அவங்கள்ட்டையும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.